5 நாளாக ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறேன் சார் நடுத்தெருவில். கட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அது கரை சேர்த்துலாம் நீ எதை சேர்த்து வச்சிருந்த நகை பணம் எரிஞ்சு சுத்தமாக நடுத்தெருவில் நிற்கிறேன் சார். என்னால் பேச கூட முடியல சார். கட்டிக்க துணி கூட இரவ துணி நிறையா ஊட அப்படியே சாம்பலா நிக்குது சார். அந்த கை குழந்தை எனக்கு எரிச்சிருக்கேன். இந்த வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு வேளை பால் கிடையாது. கவர்மெண்ட் மூலியமா சார் ஒரு வேளை சாப்பாடு, ஒரு குழந்தைக்கு ஒரு வேளை பால் கூட எங்களுக்கு வழி இல்லாத 5 நாளாக ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறேன் சார் நடுத்தெருவில். எல்லாருமே சேதமாயிடுச்சு. எதை சொல்றதுன்னு தெரியல. கட்டிக்கிற துணியிலேருந்து வச்சுக்கிற நகை முதல்ல அனைத்தும் சேதமாகி எனக்கு தான் சார் ரொம்ப நஷ்டம். எனக்கு குழந்தை 40 வயசு ஆகுது சார். எனக்கு கை குழந்தைய வச்சுருக்கேன். இதை வளர்க்குறதுக்குள்ளே எனக்கு ஆயுசே முடிஞ்சிடும். இதை கட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அது கரை சேர்த்துலாம் நீ எதை சேர்த்து வச்சுருந்த நகை பணம் பத்திரம் எல்லாமே நான் எரிஞ்சு சுத்தமாக நடுத்தல நிற்கிறேன் சார். என்னால் பேச கூட முடியல சார். 5 நாளாக கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு வேளை பால் கிடையாது. 5 கிலோ ஆயிடுச்சு. ஒரு காய்கறி மூட்டையா மூட்டைக்குள்ள வந்து அடிவி கிடையாது சார். என்னால இந்த ஜென்மத்தில் என் புருஷனுக்கு 50-60 வயசு ஆக போகுது. இந்த குழந்தை வளர்க்குறதுக்குள்ளே நாங்கள் இருப்போமோ என்னவோ தெரியாது. அந்த நகையை அந்த பத்திரம் மாதிரி என் பிள்ளைக்கு பாதுகாப்பு பெரிய பொண்ணுகிட்ட சொல்லுவேன் சார். இந்த நகையை வச்சு உடனே கட்டி கொடுத்தா கூட இந்த பத்திரத்தை வச்சு என் பாப்பாவை கட்டி கொடுத்துன்னு சொல்லுவேன் சார். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆதார ப்ரூஃப் கூட கிடையாது சார். இந்த மேற்கு வீதிக்குள்ளே எனக்கு ஒரு ஆதார் கார்டு கூட இல்லை சார். எனக்கு கட்டிக்க துணி கூட இரவ துணி நான் குளிச்சுட்டு வந்தேன் சார். என் ஊட அப்படியே சாம்பலா நிற்கிது சார். நான் குளிச்சுட்டு என் அந்த கை குழந்தை எனக்கு எரிச்சிருக்கேன். இந்த 1.5 வயசு ஆகுது. இந்த கை குழந்தை அன்னைக்கே தானே தூங்கலை சார். இது நான் தூக்கிட்டு போய் நான் உட்கார வச்சுட்டு குளிச்சதால அந்த குழந்தை தப்பிச்சுது. இல்லைனா அந்த நெருப்புல இதுவும் சாம்பலா போயிருக்கு. 1.5 வயசுலேருந்து இது அந்த ஒரு நாள் தான் இது உயிரை காந்து பண்ணிக்க தூங்கலை சார். அது என் நிலைமை எதிரி கூட வரக்கூடாது சார். என் நிலைமை என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது. போட்டுக்க துணியில் அது குடிக்க தண்ணி கூட இல்லை சார். 5 நாள் இங்கே நடுத்தெருவில் தான் சார் நாங்கள் படுத்துருக்கோம். யாரும் வந்து எங்களை இது வரைக்கும் ஒன்றும் பார்க்கல, எதுவுமே செய்யலை சார். எங்களோட கஷ்டம் ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது சார். நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும் சார். ஒரு மூட்டை அரிசி ஒரு காய்கறி எந்த அதிகாரமும் இது வரைக்கும் வரவே இல்லை சார். 4 நாள் நாங்கள் ரோட்லேயே தான் படுத்துருந்தோம் சார். அரிசி காய்கறி வந்து அதை வச்சு சமைச்சு சாப்பிட கூட இடம் இல்லாமல் நாங்கள் பசங்க ட்ரெஸ்ஸு காலேஜ் போட்டு போகிற ஒன்றும் இல்லை சார். வண்டி 2 லட்ச ரூபா வண்டி எல்லாமே எரிஞ்சு எல்லாமே சேதாரமா போயிடுச்சு சார். 5 கிலோ அரிசி அரசாங்கம் கொடுத்தா சாப்பிட முடியுமா? இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.